பீமன் உறவுகளுக்கு வணக்கம். ரொம்ப தாமதமான நேரத்தில் இந்த காணொலி பதிவு பண்றேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அறம் நாடு அப்படிங்கிற ஒரு யூடியூப் வலையொலியில மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு. அந்த நேர்காணலுடைய தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்டிகே சீமான் கோட்டை சரிந்தது, சீமான் நிலை ரொம்ப மோசம், மனம் திறந்து பேசிய மணி, ஜேர்னலிஸ்ட் மணி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சில கருத்து முரண்பாடுகள் நமக்கு இருந்தது ஒரு சில காரணத்தினால இதை எடுத்து நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில நம்ம பேச போறோம். என்னென்ன மாதிரிலாம் இதை சொல்லியிருக்காரு கருத்து, அதுல நம்மளுடைய கருத்து உடன்பாடு என்ன அப்படிங்கிறத இங்க சொல்ற மாதிரி இருக்கு. இதான் முதல் முறை பீமன் வலைவலியை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. காணொலியை பாக்குறீங்க, ஆனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அடுத்தடுத்த தொடர்ந்து எங்களுக்கு ஊக்கமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கருத்து. வாங்க மணி அவர்கள் என்ன பேசியிருக்காரு சொல்லி கொஞ்சம் தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம கவனிக்கலாம். ஒரு எதிர்வினையை எதிர்பார்க்கிறேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் இப்படி ஒரு டிஸ்டர்ப் ஆவார்னு நான் நினைக்கல. அவர் டிஸ்டர்ப் ஆயிருக்கேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், சீமானை விட சீமானுடைய தந்தைமார்கள் மீது எனக்கு அதிகமான மரியாதையும் அனுபவம் உண்டு, இப்பயும் இருக்கு. பட் விஜய் விஷயத்துல சீமானுடைய செயல்பாடுகள் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஆச்சரியன்றத அதிர்ச்சி இருக்கு. விஜய் விஷயத்துல சீமான் அவர்களுடைய செயல்பாடுகள் எனக்கு ஆச்சரியம் என்பதை விட எனக்கு அதிர்ச்சியை கொடுக்கிறது ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இரண்டாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு சீமானவர்களை விட அவர்களுடைய தம்பிமார்கள் தங்கைமார்கள் மீது மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிற இரண்டு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது மணி அவர்கள் நிறைய இடங்கள்ல நேர்காணல்ல பேசும் பொழுது ஒரு கட்டமைக்கக்கூடிய ஒரு முயற்சியை செஞ்சுட்டு இருக்காருன்னு தெளிவா தெரியுது. என்டிகே சீமான் கோட்டை சரிந்தது, எந்த டேட்டாவை வச்சு சொல்றீங்க மிஸ்டர் மணி? எந்த இடத்துல என்டிகே சீமான் அவர்களுடைய கோட்டை சரிந்ததுன்னு சொல்றீங்க? எந்த இடத்துல தமிழக வெற்றி கழகம் உயர்ந்ததுன்னு சொல்றீங்க? வாட் இஸ் த ப்ரூஃப் தட் யூ ஹேவ் த டேட்டா ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன்? ஒப்பீனியன்ஸ், ஒரு கருத்து அப்படிங்கிறது அது ஒப்பீனியன் cannot be a decision. assumption is a disease, to be very frank, இல்லையா? அப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிமார்கள் நீங்க மரியாதை நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னா, சீமானவர்கள் மீது ஒரு மரியாதை இருந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்க மேல எங்களுக்கு சுத்தமா மரியாதையே கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா இப்படி ஒரு தவறான ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறதுக்கு அதுக்கு நீங்க துணை போகணும் அப்படிங்கிற ஒரு தேவையோ அவசியம் இருந்தோம். இது எனக்கு புரியல அப்படின்னு சொல்றீங்க. எதனால சீமான் விஜய் விஷயத்துல இவ்வளவு தூரம் தாக்குதல் ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொல்றீங்க? ஏங்க, விஜய் அவர்கள் திராவிடத்தை தன்னுடைய கொள்கையாக தூக்கி வந்திருக்காரு. திராவிட ஆதரவாளர் இருக்கக்கூடிய பெரியாரை கொள்கை தலைவராக வச்சிருக்காரு. தமிழ் தேசியத்துக்கு எதிராக பேசக்கூடிய யாராக இருந்தாலும் சீமான் அவர்களுக்கு எதிராகத்தான் இருப்பாரு. சீமான் அவரை எதிரியாத்தான் பார்ப்பாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியலையா? புரியலன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. திராவிடத்தையும் பெரியாரையும் தூக்கி கொண்டாடுறதுனாலதான் சீமான் விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழக கட்சியை எதிர்க்கிறார். இதுக்கப்புறம் புரியலன்னு சொல்லாதீங்க. இதை விட சாதாரணமா என்ன உங்களுக்கு சொல்லி தர முடியும்? இன்னைக்கு தேர்தல் களத்தை சந்திக்காத ஒரு தாவேகாவை மட்டுமே விமர்சிக்கிறது என்ன? இதுல வெளிப்படையா சொல்றதுன்னா, சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் போராடி 8% வாக்குகள் பெற்றார். நீங்க பாத்தீங்கன்னா தேர்தல் மாநில கட்சியாக தேர்தல் இன்னைக்கு அவருடைய சீமான் அவர்கள் கடந்த 15 வருடமாக கஷ்டப்பட்டு தன்னுடைய கட்சியை வளர்த்து 8% மேல வாக்கு வாங்கி அவருடைய தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றார் அப்படின்னு சொல்றாரு. 15 வருடங்களாக தமிழ் தேசியம் பேசி, தமிழ் தேசியம் வளர்த்து, தமிழர்களுடைய உரிமைகளை சொல்லி, தமிழுக்காக போராடி வளர்த்தார். சும்மா போராடி வளர்த்தாருன்னு சொல்லாதீங்க. தமிழை வளர்க்கிறார், தமிழர்களை வளர்க்கிறார். யாரை? தமிழ் தேசியத்தை வளர்க்கிறார். மணி அவர்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ தமிழ் தேசியத்தை 15 வருடமாக கட்டி காத்து வளர்த்த ஒருத்தருக்கு திடீரென்று திராவிடம் பேசி ஒருவன் வந்தால் அவன் எதிரியா இல்லையா? நீங்க சொல்லுங்க. அப்ப அவரை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குதா இல்லையா? திராவிடம் தமிழ் தேசியமும் எனது இரு கண்கள்னு சொன்ன மாநாட்டில் இருந்துதானே தமிழக வெற்றி கழகத்தை, அதாவது விஜய் அவர்களை சீமான் அவர்களை எதிர்க்கிறார். இது என்ன குழப்பம் உங்களுக்கு? என்ன நீங்க ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்னு சொல்லிக்கிறீங்க? என்ன புரியலன்னா ரிசர்ச் பண்ணி புரிஞ்சுக்கங்க சார். புரியலன்னு பொது மேடையில் உட்காந்து பேசிட்டோம்னா என்ன அர்த்தம்? அப்படி புரிதல் இல்லாதவங்க மேடைக்கு வராதிங்க, பேசாதீங்க. தமிழ் தேசியத்தை ஆதரிக்க காரணத்தினாலும் திராவிடத்தை தூக்கி நிறுத்த காரணத்தினாலும் சீமான் அவர்கள் விஜயை எதிர்க்கிறார். இதை விட பெரிய பதில் உங்களுக்கு வேற என்ன வேணும்? உண்மையில ஒரு சிதைவு ஏற்படுகிறது. அந்த கோபம் தான் அவருடைய இந்த பேச்சுக்கு காரணம். விசுவாசமா இருக்கு. அப்பழுக்கற்ற இளைஞர்களை இடம் பெற்றது. தமிழ் தேசியம் அப்படின்னு வரும்பொழுது நம்ம எவ்வளவு ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவமான விஷயங்கள் இருக்கு. விஜய் அவர்களின் வருகையினால் சீமான் அவர்களுக்கு அவருடைய வாக்கில் சிதறல் ஏற்படும், அதனாலதான் இந்த கோபம்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். என்னத்த சொல்றேன்? விஜய் அவர்கள் வருகையால் நாம் தமிழருக்கு மட்டுமல்ல
அதிமுக, திமுக, பிளா 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 பிளான்னு எந்த கட்சி பேர் சொன்னாலும் ஒரு சிலர் அவருக்கு வாக்களிக்க விருப்பம் செய்வார்கள். ஏங்க, எங்க ஊர்ல புதுசா ஒரு துணி கடை திறந்தாங்க. போன தீபாவளிக்கு புதுசா வந்து ஒரு துணி கடை திறந்தாங்க. அதுக்கு முன்னாடியேவும் அங்க 2 துணி கடைகள் இருக்காங்க. தேனி மாவட்டத்தில் நான் சொல்றேன். ஒருத்தர் வந்து கணபதி சில்க்ஸ், இன்னொருத்தவங்க வந்து தேனி ஆனந்தம் சில்க்ஸ். சரிங்களா? 2 பேர் இருக்காங்க. பல வருஷமா தேனி மாவட்டத்தில் இருக்காங்க. இப்போ புதுசா பார்வதி சில்க்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தவங்க ஓபன் பண்ணிட்டாங்க தீபாவளி நேரத்தில். பல வருடமாக 2 கடைகள் இருக்கு. இப்போ புதுசா திறந்த பார்வதி சில்க்ஸ்ன்றது பேசு பொருளாக மாறியது. நிறைய பேர் அங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போனாங்க விருப்பத்தின் அடிப்படையில். அந்த பில்டிங் பார்க்க அழகா இருக்கு, பார்வைக்கு சூப்பரா இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரா இருக்கு சொல்லிட்டு பார்க்க போனவங்களுக்கு வந்து துணி வாங்க போனவங்க இருக்காங்க. புதுசா வந்த ஒரு கடையை பத்தி மக்கள் பேசதான் செய்வாங்க. புதுசா வந்த ஒரு கட்சியை பத்தி மக்கள் பரபரப்பா பேசதான் செய்வாங்க. புது பொண்ணு புது மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் தெரியாது அவங்களுக்கு. புதுசா போலீஸ் வேலைக்கு வந்தவன் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கான்னு தெரியாது அவங்களுக்கு. அப்போ தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி உள்ள வந்திருக்கு அப்படின்னா இளைஞர்கள் சார்ந்தவர்கள் அவர்கள் வாக்களிப்பார்கள் நீங்க நம்புறீங்க அப்படின்னா அது நம்பிக்கையின் அடிப்படையில இருக்கட்டுமே, ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் வாக்கு அதிகமா இருக்குன்னு உங்களுக்கு புரியுது. அதுல ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் பக்கம் போவார்கள் நினைக்கிறீங்க. சிந்திக்காம இருக்கக்கூடிய மக்கு பசங்க போவாங்க. சிந்திச்சு இந்த இயற்கை வேணும், இந்த தமிழ் தேசியம் வேணும், தமிழ் வேணும், நமக்கு இலவச கல்வி வேணும், இலவச மருத்துவம் வேணும், நேர்மையான ஒரு ஆட்சி முறை வேணும், அடிப்படை அரசியல் மாற்றம் வேணும்னு சிந்திக்கிறவன் தீர்மானம் கூட தான் நிற்பான். சிந்திக்க தெரியாதவன் விஜய் பக்கம் தான் போவான். போகட்டும். அதுக்காக பனை ஏறி ஆர்ப்பாட்டம் பண்ணும்பொழுது பனை வியாபாரியோட ஆதரவு சீமானுக்கு வராமல போயிடுச்சு. மாடுகளை மலை மேல ஏற்றும் போது உலக அளவுல பெரிய ஸ்ட்ராட்டஜின்னு பேசக்கூடிய ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு சீமான் வந்து சீமான் இல்ல எங்களுடைய தெய்வம்னு சொன்னாரே, அந்த மாடுகளை ஏற்றும் போது தடுக்கப்பட்ட ஒரு நபர் சன்னாசி என்பவர், அவர்களுடைய ஆதரவு சீமானுக்கு பெருகாம போயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அது மீறி போய் நெசவாளர்கள் தொழில் அவங்களுடைய பிரச்சனை பற்றி பேசும்போது போய் களத்துல நின்னாரே, அவர்கள் ஆதரவு சீமான் அவருக்கு வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அரிட்டாப்பட்டியில் நடந்த பிரச்சனையும் போது சீமான் போய் நின்னாரே, அவர்கள் ஆதரவு வராதுன்னு நினைக்கிறீங்க? யார் பிரச்சனைக்கெல்லாம் போய் சீமான் அவர்கள் நிக்கிறாரோ அவர்களுடைய ஆதரவு சிறிதளவு அவருக்கு பெருமில்ல, சிறுதுளி பெருவெல்லாம் தெரியாதா அவங்களுக்கு? ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள் அவர்களுடைய வாக்கு, அப்ப இளைஞர்கள் வாக்கு பிரிஞ்சு போயிடும். அப்ப இங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு அஜித் வந்து ஒரு நடிகரே கிடையாது, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு நடிகரே கிடையாது, சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு நடிகரே கிடையாது, தனுஷ் அவர்கள் வந்து ஒரு நடிகரே கிடையாது. அப்போ இங்க தமிழ்நாட்டுல வந்து விஜய் தவிர வேற யார் நடிகரே கிடையாது. அப்ப விஜய் ரசிகர்கள் மட்டும் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. அப்ப அவங்க மட்டும் தான் விஜய் ஓட்டு போட்டு விஜய் பெரிய ஆளாக்கிடும். தனுஷ் ரசிகர் விஜய் ஓட்டு போடுவாங்களா? என்ன உறுதி சொல்லுங்க? சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் விஜய் ஓட்டு போடுவாங்களா? எப்படிங்க சொல்ல முடியும்? ரசிகர் மனப்பான்மையில் இருக்கிறவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. விழிப்புணர்வை சென்ற சீமானவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். இது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லையே. என்ன விதமான கட்டமைப்பு நீங்க இப்ப செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இது நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு துரோகம். திரு மணி அவர்களே, துரோகம். உங்களுக்கு புரியலன்னா புரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு எனக்கு புரியல, எனக்கு தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்றது எதுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புன்னு கேட்கிறேன். அந்த கட்சியில நாம் தமிழர் இருப்பாங்க. தனக்கு அதிகாரம் பறி போயிடும் அல்லது தன்னுடைய வாக்கு வங்கியில பாதிப்பு வரும்ன்றவனா இப்படிதான் பேசும். அந்த நிலைக்கு அவர்கள் ஏன் தாழ்த்து போகிறாங்க? நான் திரும்ப சொல்றேன், ஆபாசமா பேசுறவங்க அந்த நேரம் மக்கள் ரசிக்கும், விசில் எடுக்கும். ஆனா அவங்களை பத்தி உள்ள ஒரு மாற்றம் இருக்கும். இந்த கீழ்த்தரமான தரம் தாழ்ந்த தனிமனித தாக்குதல்ல மக்கள் வந்து அந்த நேரம் வேணா ரசிப்பான ஒழிய, ஆனா வந்து காலப்போக்குல அல்லது வந்து வெகு விரைவிலே அவங்களை வந்து கீழ்த்தரமான தகுதி இல்லாத வார்த்தைகளை, தனிமனித தாக்குதல்களை மக்கள் வந்து அந்த நேரம் ரசிப்பார்களே தவிர அதுக்கு பிறகு அவர்கள் மேல ஒரு கணக்கு வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. எந்த இடத்துல சிந்தனை சீமானவர்கள் கீழ்த்தரமான தரம் தார்ந்த தனிமனித தாக்குதலை நடத்தியிருக்கிறார்? கருத்தியல் ரீதியாக பல இடங்களில் விஜயகாந்த் அவர்களுடைய கருத்தியல் ரீதியாக வரும் பொழுது விஜயகாந்த் அவர்களை தாக்கி பேசியிருக்கிறார். அதுவே அந்த மனிதன் மறைந்ததுக்கு பிறகு தனி மனிதனாக விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசும்போது புகழ்ந்து பேசியிருக்கிறார். கொள்கையை எதிர்த்திருக்கிறார். தனி மனித பழக்க வழக்கத்தை அவர் பாராட்டி இருக்கிறார். தனி மனிதன் விஜய் அவர்களுடைய தனி மனிதனாக சீமான் அவர்கள் ஆதரிக்கிறார். அவர்களுடைய கொள்கை ரீதியாக சீமான் அவர்களை எதிர்க்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து விஜய்க்கு ஆதரவா பேசினார், இப்ப விஜய்க்கு வந்து ஆதரவா பேசல. இது வந்து இதுக்கான பதில தேடி புரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் சீமான் அவர்கள் வந்து மாத்தி பேசுறதுன்னு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க நீங்க எல்லாமே. அவங்கதான் இதை வந்து தேடி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் இந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறேன். எப்படியோ நீங்க ஒரு வாக்களிக்க போறீங்க, ஒரு தேர்தல் தலைவருக்கோ இல்ல வந்து ஒரு அரசியல் தலைவருக்கோ வாக்களிக்க போறீங்க. அதுக்கு முன்னால நான் ஏன் இவருக்கு வாக்களிக்கணும், ஏன் என்ற கேள்வி இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அப்போ ஏன் இவருக்கு நான் வாக்களிக்க வேண்டும்? இவருக்கு நான் ரசிகராக இருப்பதனாலே நான் வாக்களிக்க போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வாக்களிங்க. அது எந்த விதமான மாற்றத்தை உருவாக்க போகுது, எதுக்கு மாதிரி ஒரு ஆபத்தை உருவாக்க போகுதுங்கிறது உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். உங்களுக்கு புரிதல் வர்றது வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி புரிதல் வரும்பொழுது நீங்க கண்டிப்பா எங்க பக்கம் வருவீங்க, நாம் தமிழர் பக்கம் நிற்பீங்க. இவர் சொல்றதா சரின்னு உங்களுக்கு தெரியும்.
ஆடு மாடுகளுக்கு தான் மாநாடு நடத்தும் போதும் சரி, மரங்களுக்கான மாநாடு நடத்தும் போதும் சரி, உலக அளவுல பேசப்பட்ட ஒரு தலைப்பு அப்படிங்கிறது இங்க நிறைய பேருக்கு தெரியல, யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 நோய், ஒண்ணு மது போதை, இரண்டாவது சினிமா போதை. இது ரெண்டுல இருந்தும் தமிழர் இளைஞர்களும் தமிழ்நாட்டையும் மீட்டெடுக்க வேண்டும். திரைப்புகழ் மட்டுமே, நல்லா கவனிக்கிறோம், திரைப்புகழ் மட்டுமே நாடாளும் தகுதி அப்படிங்கிறது தவறு அப்படிங்கிறத தமிழக இளைஞர்களுக்கு புரிய வைக்கிறதுல ஒரு பெரும் பங்கு செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இருக்கு. மறுக்க முடியுமா அவங்களால? நிறைய பேர் இங்க சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க, சீமானும் திரைத்துறை தானே வந்தார், இந்த சவுக்கு சங்கர் அண்ணன் இருக்காருல்ல, அவரை சொல்லிட்டு இருக்காரு சீமான் எங்க இருந்து வந்தாரு, சினிமான் தானே வந்தாரு அப்படின்னு. சினிமாவில் சீமான் அவர்கள் எம்ஜிஆர் அளவுக்கோ, ஜெயலலிதா அளவுக்கோ, விஜய் அளவுக்கோ புகழ்பெற்ற நபரா? யோசிங்கப்பா. அதாவது சினிமா புகழ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரபலத்தை ஏற்படுத்துகிறது. இப்படி ஒருத்தர் இருக்கார், பேரை சொன்ன உடனே வெளியே தெரியப்படுத்துற அளவுக்கு சினிமா வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அப்ப புகழ் இருக்கு, சினிமா வெளிச்சம் இருக்கு. அந்த சினிமா வெளிச்சத்தை மட்டுமே நம்பி ஒருத்தர் வாக்களிக்க கூடாதுங்கிறத தான் இங்க சீமானவர்கள் முன்வைக்கிறார். சினிமா வெளிச்சம் புகழ் இருந்தாலும் அவர் என்ன கருத்தை முன்வைக்கிறார்னு பாரு அப்படின்னு எடுத்து சொல்றாரு. 15 வருட காலமாக தமிழ் தேசியத்துக்காக ஆதரவாக பேசி தமிழ் தேசிய சிந்தனையை மக்களிடம் விதைத்துக் கொண்டிருக்கும் செந்தமிழன் சீமான் தான் எதிர்ப்பார் திராவிடத்தை தூக்கிட்டு வந்தார். இன்னைக்கு என்ன எழுதி வச்சுக்கோங்க, திராவிடத்துக்கு ஆதரவாக நான் வர்றேன் அப்படின்னு நாளைக்கேவும் அஜித் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாலும் சீமானை எதிர்ப்பார். திராவிடத்துக்கு ஆதரவாக நான் வர்றேன் அப்படின்னு பெரியாரை தூக்கிட்டு நாளை பின்ன திராவிடம் அப்படிங்கிற விஷயத்தை தூக்கிட்டு சிவகார்த்திகேயன் கட்சி ஆரம்பிச்சாலும் சீமான் நாம் தமிழர் கட்சி எதிர்க்கும். பாரபட்சமே கிடையாது. யாரா இருந்தாலும், இயற்கை வளங்களுக்கு எதிராக யார் செயல்பட்டாலும் நாம் தமிழர் எதிர்க்கும். அரசாங்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் நாம் எந்த சாதி, எந்த இனம், எப்படி வேணாலும் இருக்கும். ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருந்தான் அப்படின்னா பாதிக்கப்பட்டவனுடன் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் நிற்கும். எந்த விதமான மாற்றத்தும் கிடையாது, எப்பேற்பட்ட ஆளுக வந்தாலும். இத ஒரு கருத்தா வச்சு பொதுமேடையில பேசணும்னு சொல்லி வரக்கூடிய நபர்கள் பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சா பரவாயில்ல, கட்டமைக்கிறாங்க. எப்படிப்பட்ட கட்டமைப்பு? தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு. நான் வந்து இந்த ஒரு கருத்தையுமே நான் வந்து முழுக்க பார்த்திருந்தேன். விஜய் தம்பி அவர்கள் வந்து அரசியலுக்கு வரட்டும், வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு போராடுவதற்கு இன்னும் பலர் வேண்டும், நாங்கள் தம்பி அவர்களை வரவேற்கிறோம் சீமான் அவர்கள் சொன்னார். அப்ப அதுக்கு முன்னால விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கலந்து பேசின வச்சுட்டு சீமான் பல இடங்கள்ல வெளில சொல்லியிருக்காரு. அப்ப சந்திக்கும் போதெல்லாம் நாம் தமிழருக்குன்னு வேண்டாம், தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை விஜய் அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார். அப்ப தம்பி வந்தாரு, நம்மகிட்ட ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜா இருக்கும், தம்பி உடையான் படைப்பாஞ்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாகவும் இங்க இருக்கக்கூடிய தவறான அரசியல் புரிதலுக்கு எதிராகவும் விஜய் அவர்கள் வந்து போராடுறதுக்கு களத்துக்கு வருவார் அப்படின்னு சீமான் அவர்கள் நம்பினார். அப்போ விஜய் அவர்கள் வந்தால் நல்லது அப்படின்னு சொன்னார். ஆமாம், சரிதான். ஆனா கொள்கை கோட்பாடுன்னு சொல்லும் பொழுது அது துரோகத்துக்கு சமமாக இருக்கிறது அப்படிங்கிறப்போ, ஐயோ நம்ம தம்பி தானே, அவனை எதிர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கலையே. சந்தர்ப்பவாத அரசியல் வந்து சீமான் அவர்கள் இங்க செய்யல இல்லை. அப்போ அந்த கோணத்துலதான் இங்க வந்து முழுக்க பார்க்கும். இங்க பலர் வந்து சொல்றாங்க, இவர் வந்து திமுக கிட்ட காசு வாங்கிட்டு வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து சந்தித்துட்டு அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து இவர் வந்து எதிர்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்டாலின் அவர்களிடம் வந்து இப்போ நாம ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போறோம், கண்டிப்பா இது பெரிய செய்தி ஆகும், இது நமக்கு ஒரு நெகட்டிவ் ஆகும். நம்ம வேற ஸ்டாலின் அவர்கள் சொல்றதை கேட்டு செய்யலான்னு ஒரு திட்டத்துல போறோம், இது பெரிய பிரச்சனையாக வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறப்போ ஏன் ஒரு ஸ்கைப் மீட்டிங் போட்டு, ஏன் ஒரு கூகுள் மீட்டிங் போட்டு ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் வெளியில தெரியாமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து பேசிட்டு போயிருக்கலாம். நம்ம 2 பேரும் இப்படி கலந்து பேசும்போது அரசியல் ரீதியாக நம்ம இப்ப நம்ம நெகட்டிவ் சுமத்துவாங்களா அப்படின்னு யோசிச்சு இந்த இடத்த மட்டும் வெளியே தெரியப்படுத்த வேண்டாம், இந்த இடத்த மட்டும் வெளியே தெரியப்படுத்திடுவோம். தொழில்நுட்பங்கள் எவ்வளவு வளர்ந்துருக்கு. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, முத்து அவர்கள் மரணத்திற்கு நாங்க வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு விசாரிச்சோம் அப்படின்னு. அதை கேட்டதுக்கு முத்து அவர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தினர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் அவ்வளவு அறிமுகம் இல்லை அப்படிங்கிறதான். அப்போ தனிப்பட்ட விதத்துல ஸ்டாலின் அவர்கள் அறிமுகமாக இருந்திருக்கலாம், மற்றவர்கள் அறிமுகமாக இருந்திருக்கலாம். அப்ப இவர் அந்த இடத்துல சீமான் அவர்களுடைய தந்தை இறந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கள் தான் அவர்களிடம் துக்கம் விசாரித்தார். முத்து அவர் குடும்பத்திலிருந்து யாராச்சும் சீமான் அவர்கள் தான் துக்கம் விசாரித்திருப்பார்களா? தெரியல இல்ல. அதான் ஓப்பனா சொல்லிட்டு அதில் நாங்க எதான் பார்க்க போனோம், எதான் பேச போனோம் அப்படின்னு. அவங்க சீக்கிரட்டா பேசணும்னு நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அதை சீக்கிரட்டாவே வச்சிருக்கலாமே, ஏன் பப்ளிக் மீடியாவுக்கு கொண்டு வரணும்? பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டாரு அப்படின்னு திமுக இருக்கவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா
ப்ரூவ் பண்ணுங்க. திமுக கிட்ட காசு வாங்கிட்டு தான் சீமான் அவர்கள் பேசுறாரு அப்படின்னா ப்ரூவ் பண்ணுங்க. சும்மா கருத்தை மட்டும் சொல்லிட்டு போக முடியுமா? எப்பொருள் யார் யார் இவை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்ப இருக்கக்கூடிய தொழில்நுட்ப காலகட்டங்கள்ல ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவு வழிமுறைகள் இருக்கு. ஏன் நீங்க முயற்சி பண்ணலாம்ல? சீமான் அவர்களுக்கு நிதி எப்படி வந்தது? ஏன் வெப்சைட்ல இருக்குல்ல, நாம் தமிழர் .org, அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நன்கொடைகள் கொடுக்கறதுக்கும் தனியா ஆப்ஷன் இருக்குல்ல, டொனேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. எவ்வளவு பணம் வருதுன்னு பப்ளிக்கா தானே இருக்கு, போய் பாருங்க. நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் அனைவருக்கிட்டுமே செயலத்தளம்னு ஒரு செயலி இருக்கு. அதை வாங்கக்கூடிய நிதி முதற்கொண்டு பதிவேற்றம் செய்யறாங்க. எல்லாருமே வெட்ட வெளிச்சமா இருக்குங்க. இது என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான். நான் ஒரு போதையில் இருக்கிறேன், நான் இருக்கக்கூடிய போதையிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு ஒருத்தன் வருகிறான் என்றால், போதையில் இருக்கிறவன் காப்பாற்ற வரவன எதிரியா தான் பார்ப்பான். ஆனா போதையில் இருப்பவன் தான் நம்ம போதையில அடிமைப்பட்டிருக்கோங்கிறத உணர்ந்து அதுல மீண்டு வெளியே வரணும். சினிமா போதையில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களும் சினிமா என்பது நமக்கு ஒரு பொழுதுபோக்கே. அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை, நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொள்வோம். தீய கருத்துக்களை விட்டு நாம் ஒதுங்கி விடுவோம். நல்ல சிந்தனைகளை எடுத்துக்கொள்வோம். தமிழ் தேசியம் வேண்டும், இந்த இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும், தரமான கல்வி வேண்டும், தரமான மருத்துவம் வேண்டும், அனைவருக்கும் சமமாக வேண்டும். நாம் மட்டும் மூச்சு வாங்கினால் பத்தாது, நம்மளுடைய தலைமுறைகளும் சிறந்த மூச்சு காற்று வாங்க வேண்டும் என்றும், நாம் மட்டும் இந்த இயற்கையை ரசித்தால் பத்தாது, நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளும் இந்த இயற்கையை ரசிக்க வேண்டும் என்றும், நாம் மட்டும் உடல் உற்சாகமாக வாழ்வது மட்டுமல்லாமல் நம்மளுடைய எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் அப்படின்னா இந்த பூமி மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான பூமியாக இருக்க வேண்டும். அதற்கு எதிராக இருக்கக்கூடிய, இந்த பூமி ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு நாசகர முன்னேற்ற திட்டங்கள் இருந்தாலும் இயற்கை சார்ந்த ஒரு சில தொழிற்சாலைகள் அமைத்து இங்க நாம் வாழ்க்கை முறையை கொண்டு போக வேண்டும் அப்படின்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கும் செந்தமிழ் சீமான் அவர்களை தவிர வேற யாருக்கு உங்களுடைய வாக்கு அளிக்கணும்னு நீங்க நினைச்சு பண்றீங்கிறத யோசிச்சு பண்ணுங்க. நீங்க சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே இது பெரிய மாற்றம் என்பது உனக்கு ஏற்படும். பலருக்கு போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியும் என்று இந்த கருத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி மற்றும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம்.